அருள்மிகு ஸ்ரீ சௌந்தர நாயகி உடனுரை அருள்மிகு சங்காரண்யேஸ்வரர் திருக்கோயில், தலச்சங்காடு, நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறையிலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்திலும் திருக்கடையூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. நாகப்பட்டினத்திலிருந்து சென்னை செல்லும் அனைத்து பேருந்துகளும் தலைச்சங்காடு பேருந்து நிலையத்தில் நின்றுதான் செல்லும். தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலம், கோச்செங்கோட் சோழனால் கட்டப்பட்ட மாடக் கோயில் இது. யானை புக முடியாத வாசலை உடைய கோயில் மாடக்கோயில் எனப்படும். இந்த ஆலயத்தில் வெளிப்பிரகாரத்திலிருந்து உள்பிரகாரத்திற்கு செல்லும் வழி நேராக அமைக்கப்படாமல் கிழக்கு புறமாக உயரமான படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பால் கொடிமரத்திலிருந்து வணங்குவோருக்கு தரிசனம் கிடைக்காது என்பதால் வழக்கமான வாசல் இடம்பெறும் இடத்தில் பிரதோஷ நாயகர் நாயகி கற்சிலையாக காட்சியளிக்கும் திருக்கோயில் இது மட்டுமே. படிகளில் ஏறி உள்ளே சென்றால் கருவறையில் லிங்க திருமேனியில் அருள்மிகு சங்காரண்யேஸ்வரர் காட்சி தருகிறார். இனி இந்த ஆலயத்தையும் ஊரின் சிறப்பையும் அறிய முற்படுவோம். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி. மூலவர் ஸ்ரீ சங்காரண்யேஸ்வரர், உற்சவர் சோமஸ்கந்தர், அம்பாள் ஸ்ரீ சௌந்தர நாயகி, தல விருட்சம் புரசு, புராணப் பெயர் திரு தலைச்சங்காடு, ஊர் தலைச்சங்காடு, மாவட்டம் நாகப்பட்டினம். ஆழிசூழ் உலகின் கண் பரதகண்டம், பொன்னி நதியாம் காவிரி தென்கரை தலங்களில் 45வது தலமாக திருத்தலச்சங்காடு அருள்மிகு சங்காரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் திகழ்கிறது. 63 ஒருவராக கோச்செங்கச் சோழனால் கட்டப்பட்ட 70 மாடக் கோவில்களில் இத்திருத்தலமும் ஒன்றாகும். திருத்தலச்சங்காடு, திருவெண்காடு, திருச்சாய்க்காடு, திருமறைக்காடு என்ற வரிசையில் திருத்தலைச்சங்காடு என சிறப்பு பெற்றது. பஞ்சாரண்ய தலங்களான ஸ்வேதாரண்யம், திருவெண்காடு, வேதாரண்யம், திருமறைக்காடு, வில்வாரண்யம், திருசாய்க்காடு, வடவாரண்யம், திருவாலங்காடு, சங்காரண்யம், தலச்சங்காடு என்னும் 5 தலங்களில் ஒன்றாகவும் இத்தலம் விளங்குகிறது. சங்கநிதி, பதுமநிதி இருவரும் கோயில் நுழைவு வாயிலிலேயே நம்மை வரவேற்கிறார்கள். சங்கு பூக்கள் தோட்டங்களில் மிகுதியாக பயிரிடப்பட்டு இந்த ஊர் கோயில்களுக்கும் இதனை சுற்றியுள்ள கோயில்களுக்கும் மிகுதியாக அனுப்பப்படுகின்றன. இந்த பூந்தோட்டத்தை ஒட்டியே தலச்சங்காடு என்ற பெயர் உருவாகி இருக்க வேண்டும் என கல்வெட்டு செய்தி கூறுகிறது. மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து பாஞ்சஜன்யம் என்ற சங்கை பெற்ற சிறப்புடையது. கோயிலின் உட்பிரகாரத்தில் மகாவிஷ்ணு தபஸ் செய்யும் கோலத்தில் காட்சி தருகிறார். சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்யக்கூடிய சிறப்பு பெற்ற தலமாகும். இத்தலத்து இறைவன் 3 அடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மூலவரான சங்காரண்யேஸ்வரர் மீது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தால் லிங்கத்தின் மீது மயிர்கால்கள் தெரியும். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலமாகும். திருநாவுக்கரசர் திருத்தாண்டகத்தில் தண்டலையார் தலையாலங்காட்டிலுள்ளார் தலைச்சங்கை பெருங்கோயில் தங்கினார் என்றும், மலையார் தம் மகளோடு மாதேவன் சேரும் மறைக்காடு வன்பொழில் சூழ் தலைச்சங்காடு என்றும் இவ்வூர் பற்றி பாடியுள்ளார். மேலும் சிலப்பதிகாரத்தில் வருகின்ற மாடல மறையோன் என்பவர் இந்த ஊரில் வாழ்ந்திருக்கின்றார்.
அருள்மிகு சங்காரண்யேஸ்வரர் சிறப்பு அபிஷேகம் நிறைவு பெற்று அலங்காரத்தில் காட்சி தருகிறார். அதுபோல அம்பாள் சௌந்தர நாயகி அபிஷேகம் நிறைவு பெற்று அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார். ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களை தரிசிப்போம். ஸ்ரீ துவார கணபதி, அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், பட்டினத்தார் மற்றும் கோட்செங்க சோழ நாயனார் ஆகியோர் காட்சி தருகிறார்கள். வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ மகா கணபதி சன்னதி அமைந்துள்ளது. வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி அருள் புரிகிறார். இருவருக்கும் நடுவே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சேவை சாதிக்கிறார். கருவறை கோஷ்டத்தில் ஸ்ரீ கணபதி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ லிங்கோத்பவர், ஸ்ரீ பிரம்மா, அருள்மிகு துர்க்கை ஆகியோரை தரிசிக்கிறோம். சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து விதமான பண்டிகைகளும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக தம்பதிகள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்காக பிரதோஷ நாயகர் கற்சிலையாக இங்கு இருப்பது மிகவும் சிறப்புடையதாக உள்ளது. அருள் தூவிடும் மண்ணாமலை. பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் கோவிலின் எதிரில் உள்ள சங்கு தீர்த்தத்தில் நீராடி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் மகப்பேறு உண்டாகும், வயிற்று வலி நீங்கும். மேலும் புவனேஸ்வரி அம்மன் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிப்பது தனிச்சிறப்பு. இத்தகைய சிறப்புகளைக் கொண்ட இத்திருக்கோயிலில் புதியதாக வசந்த மண்டபம், திருமடப்பள்ளி, கலையரங்கம் அமைத்து கருங்கல் திருப்பணி செய்து கும்பாபிஷேக வேலைகள் நடைபெற இருப்பதால் ஆன்மீக அன்பர்கள், ஊர் மக்கள், சிவனடியார்கள் ஆகியோர் உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று ஆலய நிர்வாகம் பக்தர்கள் இடத்தில் கோரிக்கை வைக்கிறது. தேவார பாடல் பெற்ற திருத்தலம், சிறப்பான சிவாலயம் ஒன்றை தரிசனம் செய்த மன நிறைவு ஏற்படுகிறது. நளிரும் புனர்காழி நல்ல ஞான சம்பந்தன், குளிரும் தலைச்சங்கை ஓங்கு கோயில் மேயோனை, ஒளிரும் பிறையானை உரைத்த பாடல் இவை வல்லார், மிளிரும் திரை சூழ்ந்த வையத்தார்க்கு மேலோரே. ஆலய தரிசனம் காண்போம். தலைச்சங்காடு அருள்மிகு சங்காரண்யேஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உமையோடு கலந்தாடி சிவமாகியே. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.